வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் மே மாதம் 2024 இந்த மாதத்துக்கான பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டுக்கு நான் ஒதுக்கியிருக்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய். இந்த மாதம் வந்து 12,000 ரூபாய்க்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா செலவையும் முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா போன டைம் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்த்தப்ப நான் 10,000 கிட்ட போட்டேன், ஆனால் வந்து 2,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எல்லாமே விலை ஏற்றத்தினால வந்த ஒரு விஷயந்தான். எனிவேஸ் நான் அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாமல் எசென்ஷியலாக பண்ண எக்ஸ்பென்சஸை மட்டும் பார்த்து சரி ஓகே 12,000 நம்ம இந்த மாதத்துக்கு நம்ம ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12,000 ஒதுக்கியிருக்கேன். இப்போ இந்த 12,000க்கு இந்த மாதம் நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களும் பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு என்னோட பட்ஜெட்டு. கிராசரி வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபாய். நீங்கள் கேட்கலாம், போன மாதமே வந்து 4,000 ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு. இருந்தாலுமே நான் தேவையில்லாத பொருட்கள் வந்து நான் வாங்கிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கிராசரி எக்ஸ்பென்சஸை மட்டும் நான் எழுதி வச்சு பார்த்தப்ப, ஸோ அதனால் 3,500 ரூபாய் எசென்ஷியல் வாங்குறதுக்கு போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மில்க்குக்கு வழக்கம் போல் 1,320 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு 1,000 ரூபாய், நான்வெஜ்ஜு 1,000 ரூபாய். ஏன்னா வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் எனக்கு எப்போதுமே கரெக்டாக வரும், நான்வெஜ்ஜுக்கும் 1,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதனால் இதில் எந்த சேஞ்சஸும் ஏற்படுத்தலை. கேஸ் வந்து இந்த மாதம் வந்து நான் புக் பண்ணி வாங்கிடுவேன், அடுத்த மாதத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். அதனால் கேஸுக்கு எப்போதும் போல் 1,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். பெட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய். இந்த மாதம் வந்து பெட்ரோலில் கண்டிப்பாக மிச்சம் பண்ணணும். உங்களுக்கே தெரியும், நேற்று போட்ட வீடியோவில் பெட்ரோல் நல்லபடியாக மிச்சம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் 1,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். அட்லீஸ்ட் 500 ரூபாயாவது மிச்சம் பண்ணணும். அதே மாதிரி மெடிசனுக்கு 500 ரூபாய். கேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. அது அப்படியே வந்து அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பேன், ஜிபே பண்ணி விட்ருவேன். ஈபிக்கு வந்து 1,000 ரூபாய். ஏன்னா ஏசி கரண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால போன மாதம் பில் பே பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதமும் அடுத்த மாதமும் எடுத்து வச்சு ஜூலை கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 1,000 ரூபாய் ஒதுக்கி வச்சுருக்கேன். பட் அதையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்நாக்ஸ்க்கு 1,000 ரூபாய். கைன் மாஸ்டரோட அந்த வாட்டர் மார்க் வந்து மேபி மறைச்சிருக்கலாம், 1,000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் அதர்ஸ்க்கு வந்து 500 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட். மொத்தமாக 12,120 ரூபாய் வந்து இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வருது. இதுக்குள்ளே தான் நம்ம நியூ இண்டியல் மணி சேவிங் சேலஞ்சு பண்ண போகிறோம். போன மாதமும் அப்படி தான் நம்ம அதையும் மீறி அந்த செலவும் இன்க்ளூட் ஆகி தான் வந்து அந்த இண்டியல் சேவிங்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் 12,100 ரூபா வந்து நான் இன்னுமே மிச்சம் பண்ணணும், ஒரு 11,10,500க்குள்ளே செலவை முடிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவேன். தேவையான செலவுகள் பண்ணிடலாம், தேவையற்ற செலவுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் உறுதியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்னென்ன மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போய்ட்டு சேல்ரி அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 1,500 ரூபா தான் எடுக்க முடிஞ்சு, பேங்க்கில் வந்து பேலன்ஸ் இல்லைன்ட்டு. ஸோ அதனால் அந்த 2 அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வேறு ஒரு ஏடிஎம்க்கு போகணுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால் சம்பள பணத்தில் மொத்தமாக 1,500 ரூபா எடுத்துகிட்டு வந்ததில் ஸ்நாக்ஸ்க்கும் மெடிசின்ஸ்க்கும் வந்து கவரில் வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் உள்ளபடி ஸ்நாக்ஸ்க்கு 1,000 ரூபாயும் மெடிசினுக்கு 500 ரூபாயும் நான் ஒதுக்குவேன் இல்லையா, அந்த அமௌண்ட்டை கவரில் வச்சு அதை வந்து இப்போதைக்கு பட்ஜெட் பேக்கில் வைக்கணும். மிச்ச கவர்ஸ்க்கெலாம் அமௌண்ட் வந்து கேஷ் ஃபில் பண்ணுறதுக்கு போய் எடுக்கணும். இப்போ அமௌண்ட்டு மிச்சம் மொத்தம் 15,000 ரூபாய் எடுக்கிறதுல 1,500 ரூபா எடுத்துகிட்டு 13,500 நான் எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் கவரையும் மெடிசன் கவரையும் பணத்தை போட்டு வச்சுருவேன். பொதுவாக அந்த மாதிரி 2 டைம் போகிறீங்க அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு வந்த பணத்தை மறக்காமல் வச்சுருங்க. ஏன்னா நம்ம அப்படியே அதை பர்ஸில் வச்சுட்டே இருந்தோம்னா ஏதாவது செலவு பண்ணுறப்ப அந்த காசை செலவு பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறப்ப கண்டிப்பாக வந்து இடிக்கும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஏடிஎம்மில் பணம் இல்லைங்கிறப்ப அப்படியே தலை சுத்தலாம் ஆகிடுச்சு. மறுபடி நான் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் மிச்ச பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சில்லறைகளும் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த பட்ஜெட் தான் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த பட்ஜெட்டை இப்போ நான் இந்த நோட்டை வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கவர்லையும் நான் வந்து மணி ஃபில் பண்ணணும். இப்போ வந்து இந்த 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இந்த 200, 100லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மணி சேவிங்காக சேர்க்குறோம் இல்லையா, அதிலே நீங்கள் 500 ரூபாயை வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அப்படியே வந்து சில்லறையை மாற்றிக்கலாம். அந்த நியூ இண்டியல் மணி சேவிங் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் 10, 20, 50 தானே நம்ம போடுவோம். மோஸ்ட்லி சில்லறை எடுக்கிறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு கவர்லையும் அதுக்கான அமௌண்ட்டை போட்டுருவேன். பொதுவாக வந்து இந்த கவர் மெத்தட் தான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த செலவுகள் அப்பப்போ எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கவரை வந்து இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிக்சர் ஒட்டலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் என்ன நிறைய பேர் கேட்பீங்க, இதில் என்ன இருக்குது அதான் கையில் எழுதிருக்கீங்களேன்னு. இல்லை, நம்ம செய்கிற விஷயத்த கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணால் பார்க்குறதுக்கும் வீடியோ பார்க்கவும் நல்லாயிருக்கும். நமக்கும் வந்து ஒரு புதுசாக செய்கிறப்ப அந்த விஷயத்த நம்ம விரும்பி செய்வோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை பிரித்து வைக்கிறதெல்லாம் ஒரு போரிங்கான வேலை, என்னோடய ஒய்ஃப் அந்த மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது நிறைய பேருக்கு இது வந்து போரிங்காக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது ஒரு ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பணத்தை வந்து விரயமாக்காமல் இருக்க முடியும். நான் லாஸ்ட் டைமே வந்து நான் யோசித்தேன், என்னடா நம்ம வந்து 10,800 பட்ஜெட் போட்டோம், ஆனால் 12,000 வந்துடுச்சு அப்படின்னு. இதை நான் வேறு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, 12,000க்குள்ளே நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிடுறீங்களா, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இப்போல்லாம் வந்து 20,000த்துக்கு குறைஞ்சி ஆக்சுவலாக எதுவுமே செலவே 20,000 ஆகும், நீங்கள் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் ரெண்ட்டு வீட்டில் தானே இருக்கீங்க, அதை ரெண்ட்டிங்க பட்ஜெட்டில் சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் கொடுத்துட்றேன். ரெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வீடு என்னோடய சொந்த ஊரில் இருக்குது. அந்த வீடை வந்து நான் வாடகைக்கு விட்டுட்டு அந்த வாடகை அமௌண்ட்டை வாங்கி தான் நான் இங்கே ட்ரிச்சியில் உள்ள வாடகை வீட்டுக்கு அமௌண்ட் தரேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அதை வந்து நான் இன்கம்லையும் காமிக்க மாட்டேன், எக்ஸ்பென்சஸ்லையும் காமிக்க மாட்டேன். ஏன்னா அங்கே வாங்கி இங்கே கொடுத்துட்றதுனால அது வந்து எனக்கு அப்படியே கழிஞ்சிடுது. ஸோ அதனால தான் வந்து ரெண்ட் இதை வந்து காமிக்கிறதில்ல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ரீசார்ஜ் வந்து ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா புது சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் இயர்லி பேக் போடுவேன்னு. நான் 1 இயர் பேக் வந்து நான் போடுறதுனால எனக்கு வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய பட்ஜெட்டை பொறுத்த மட்டும். ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து நீங்கள் ஏன் அதை காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் ஃபீஸ் வந்து சேவிங்ஸில் கொண்டு போயிடுவேன். ஏன்னா நான் இந்த 1 வருஷமாக சேர்த்து தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷத்துக்கு நான் எடுத்து கட்டுவேன். அதனால் நான் இந்த பட்ஜெட்டில் வந்து என்னோடய வருமானத்துலேருந்து நான் செலவுக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறேனோ அதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து கரெக்டாக 12,000 வரும். 12,000ங்கிறது என்னோடய சம்பளம் கிடையாது, என்னுடைய வருமானம் அதை விட கூட வரும். என்னுடைய வேலை பார்க்குறது மூலமாக எனக்கு வர்றது 15,000 வரும். அது இல்லாமல் நான் பார்ட் டைமாக செய்யக்கூடிய மற்ற வேலைகள்லேருந்து எனக்கு ஒரு 12,000 15,000 வரும். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுவேன். பொதுவாக வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து நம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா அதை நம்பி இருந்துட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸ்க்கு தான். எல்லா கவர்லேயும் பணம் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் அண்ட் மெடிசன் முன்னாடியே வச்சதுனால இப்போ வைக்கல. மிச்சம் எல்லா கவரையும் இப்போ நம்ம எடுத்து இந்த பட்ஜெட் கவரில் வச்சிட வேண்டியதுதான். இதுவும் நிறைய பேர் புதுசாக வந்தவங்க கேட்குறீங்க, இந்த பட்ஜெட் எங்கே வாங்குனீங்க இந்த பேகு. இது வந்து செக்லி ஃபோல்டர்னு நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் 280 கிட்ட வந்துச்சு. நான் கூட லிங்க்லாம் கொடுத்துருந்தேன், ஆனால் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரியல. பட் நம்ம எல்லா ஸ்டேஷ்னரி கடைகள்லையும் செக்லி ஃபோல்டர்னு கேட்டாலே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச திருச்சியில் எல்லா கடைகள்லையுமே இது இருக்குது. எம்பிஎம்னு ஒரு ஸ்டோர் இருக்குது கேகே நகரில், அங்கே கிடைக்கும். அதே மாதிரி மங்களன்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்த்தேன் 100 ரூபீஸ்க்கே நல்ல சூப்பர் பவுச்சாக வச்சுருந்தாங்க. நீங்கள் போகிறவங்க ட்ரிச்சி சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா அங்கே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரேட் ரிலீஃப் ஆகிடும். அப்பாடா பிரித்து வச்சாச்சு, அந்தந்த செலவு வரப்போ நம்ம அந்தந்த கவரை எடுத்து செலவு பண்ணால் போதும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பிரித்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அன்னன்னைக்கு செலவு அன்னன்னைக்கு தயவுசெய்து நோட்டில் எழுதிருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி என்னால் வரவு செலவு கணக்கு வந்து அந்த நோட்டில் எழுதுறவே என்னால் முடியல, 1 மாதம் எழுதுனா அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் எழுத மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது நம்ம ஒரு பழக்கமாக தான் கொண்டு வரணும். நான் முடிஞ்சால் அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பட்ஜெட் போட்டதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.